அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையால புனித ரமலான் மாதத்தோட ஒவ்வொரு நொடியையும் அவனுக்கு பிடிச்ச வழியில செலவழிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் சூரியன் மறையுற அந்த பொன்னான நேரத்துல கடுமையான பசியோடும் தாகத்தோடும் அல்லாஹ்வோட திருப்பொருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்து நோன்பு திறக்கிறாங்க. அது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. அது ஒரு மகத்தான இபாதத். வானவர்களே கூட பொறாமைப்படக்கூடிய ஒரு தருணம் அது. அந்த நேரத்துல கேட்கப்படுற துவாக்கள் ஒருபோதும் நிராகரிக்கப்படாதுன்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நற்செய்தி சொல்லியிருக்காங்க. பொதுவா நோன்பு திறக்கும்போது அல்லாஹும்ம லக சும்து வபிக ஆமன்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து, அதாவது யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு வச்சேன், உன் மேலேயே நம்பிக்கை கொண்டேன், உன்னோட உணவைக் கொண்டே நோன்பு திறக்கிறேன் என்ற இந்த அழகான துஆவைத்தான் நாம ஓதிட்டு வர்றோம். இது பல வருஷமா நம்ம சமூகத்துல வழக்கத்துல இருக்கு. இதோட அர்த்தம் ரொம்ப அழகானது, அதுல எந்தச் சந்தேகமும் இல்லை. ஆனா ஹதீஸ் கலை அறிஞர்களோட ஆய்வுப்படி இந்த துஆ வர்ற ஹதீஸோட அறிவிப்பாளர் தொடர் கொஞ்சம் பலவீனமானது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இதைவிட ஆதாரப்பூர்வமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமா ஓதினாங்கன்னு உறுதிப்படுத்தப்பட்ட ஹசன் என்ற தரத்துல, அதாவது அழகானது மற்றும் நம்பகமானதுன்னு வகைப்படுத்தப்பட்ட ஒரு துஆ இருக்கும்போது அதை நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது ஒரு புதையல் மாதிரிதான். யோசிச்சு பாருங்க, நம்ம கையில ஒரு செப்பு நாணயம் இருக்கு, ஆனா நமக்கு கீழேயே ஒரு தங்கப் புதையல் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னா நாம சும்மா இருப்போமா? தோண்டி எடுக்க மாட்டோமா? அந்த தங்கப் புதையல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்தச் சிறப்பான துஆ. நாம வழக்கமா ஓதுற துஆவை விட ஆதாரத்திலையும் அர்த்தத்திலையும் கிடைக்கப் போற நன்மையிலையும் மிக உயர்ந்த ஒரு பொக்கிஷம். அதைத்தான் இன்னைக்கு நாம கத்துக்கப் போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அந்த பொக்கிஷமான துஆ எது? அது எந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு? வாங்க பார்க்கலாம். பிரபலமான ஹதீஸ் நூலான சுனன் அபூதாவூதியில் 2357வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை மாபெரும் நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறந்ததும் இந்த வார்த்தைகளை கூறுவார்கள். என்ன அந்த வார்த்தைகள்? ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. தாகம் தீர்ந்து விட்டது, நரம்புகள் நனைந்து விட்டன, அல்லாஹ் நாடினால் அதற்கான கூலியும் உறுதியாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு எளிமையான ஆனா எவ்வளவு ஆழமான வார்த்தை. நாள் முழுக்க சுபுஹ்ல இருந்து மஃரிப் வரைக்கும் சாப்பாடு, தண்ணீர், மத்த இன்பங்கள் எல்லாத்தையும் நாம தியாகம் செய்றோம். யாருக்காக? அந்த ஒரே இறைவனான அல்லாஹ்வுக்காக. தொண்டை வறண்டு உடம்பு சோர்ந்து போகும். அந்த நேரத்துல ஒரு பேரீச்சம் பழத்தையோ ஒரு மிடறு தண்ணீரையோ குடிக்கும்போது நம்ம உடம்புல ஏற்படுற அந்த உணர்வை வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த முதல் மிடறு தண்ணீர் காய்ஞ்சு போன நிலத்துல விழுகிற முதல் மழைத்துளி மாதிரி. அது தொண்டைய நனைச்சு உடலுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது. தாகம் தீர்ந்ததுன்னு நாம சொல்லும்போது அல்லாஹ் கிட்ட ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறோம். யா அல்லாஹ், நீ வெச்ச இந்த சோதனைக்காக நான் பொறுமையாயிருந்தேன். இப்போ நீ கொடுத்த இந்த அருட்கொடையால என் தாகம் தீர்ந்துடுச்சு அப்படின்னு நன்றி சொல்றோம். இது வெறும் உடம்பு தாகம் மட்டும் இல்ல. நாள் முழுக்க பாவங்கள்ல இருந்து விலகி இருந்ததுனால நம்ம ஆன்மாவுல ஏற்பட்ட ஒரு வறட்சி தீருவதையும் இது குறிக்குது. ஷைத்தானோட ஊசலாட்டங்கள்ல இருந்து தப்பிச்சு இரையச்சத்தோட இருந்ததால ஏற்பட்ட ஆன்மீக தாகம் அல்லாஹ்வோட அருளால இப்போ தணிக்கப்படுது. இது ஒரு நிம்மதியோட வெளிப்பாடு, ஒரு வெற்றியோட பிரகடனம். வெறும் வார்த்தையா சொல்லாம அதோட ஒவ்வொரு வார்த்தையோட ஆழமான அர்த்தத்தையும் உணர்ந்து நம்ம உடல் பெற்ற புத்துணர்ச்சிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லிட்டு மறுமையோட கூலியை அவனோட நாட்டத்தின் மேல முழு நம்பிக்கை வச்சு நாம பிரார்த்தனை செய்வோம். நோன்பாளியின் துஆ மறுக்கப்படாதுங்கிற நபிமொழிக்கு ஏத்த மாதிரி
இந்த துஆவை ஓதினதுக்கு அப்புறம் உங்க தேவைகளையும் உங்க குடும்பத்தோட தேவைகளையும் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களோட தேவைகளையும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நிச்சயமா அவன் கேட்கிறவன், பதிலளிக்கிறவன். அல்ஹம்துலில்லாஹ். அருளும் பரக்கத்தும் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. இந்த புனித மாதத்தின் முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வின் எல்லையில்லா கருணையை பெறுவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த நேரத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை அள்ளிப் பெறவும் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட துஆக்கள் இருக்கா? இந்த முதல் 10 நாட்களை நாம எப்படி சரியா பயன்படுத்திக்கணும்? இந்த வீடியோல இதையெல்லாம் பத்திதான் நாம தெளிவாக பார்க்கப் போறோம். ரமலான் மாதத்தை 3 பகுதிகளாக பிரித்துச் சொல்லும் ஒரு செய்தியை நம்மில் பலர் கேட்டிருப்போம். அதாவது, ரமலானின் முதல் 10 நாட்கள் ரஹ்மத், அருள், நடு 10 நாட்கள் மக்ஃப்ரத், பாவமன்னிப்பு, கடைசி 10 நாட்கள் நரகத்திலிருந்து நஜாத், விடுதலை என்று வரும் அந்த ஹதீஸை இப்னு குஜைமா போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பல ஹதீஸ் கலை அறிஞர்கள் இதை ஒரு பலவீனமான லைஃப் அறிவிப்பாக வகைப்படுத்தியுள்ளனர். ஆனால் இதனுடைய கருத்து தவறானதா? இல்லை. மாறாக ரமலான் மாதம் முழுவதுமே அல்லாஹ்வின் ரஹ்மத், மக்ஃப்ரத் மற்றும் நரக விடுதலை நிறைந்த மாதம் என்பதுதான் உறுதியான விஷயம். ஒட்டுமொத்த ரமலானுமே கருணையின் மாதம்தான். குறிப்பாக ரமலான் மாதம் தொடங்கிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரி, முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ் நூல்களில் பதிவாகியுள்ளது. கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள். சுவர்க்கத்தின் வாசல்கள் நமக்காக அகலமாக திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு நம்மை வழிகெடுக்கும் ஷைத்தான்கள் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சூழல். இந்த நேரத்தில் நாம் கேட்கும் துஆ எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும்? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், உங்கள் இறைவன் கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வேன். அதனால்தான் ரமலானின் ஆரம்ப நாட்கள் என்பது நமது வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் உற்சாகத்துடன் தொடங்குவதற்கான மிக முக்கியமான அடித்தளம். இந்த துஆ குறிப்பிட்ட இந்த 10 நாட்களுக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிரத்யேகமாக கற்றுத்தரப்பட்ட ஹதீஸ் இல்லை என்றாலும் இது அல்லாஹ்வின் கருணையை வேண்டுவதற்கான மிக விரிவான, மிக அழகான ஒரு துஆவாகும். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வே, கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே, உன்னுடைய கருணையைக் கொண்டு எங்கள் மீது கருணை செய்வாயாக. அல்லாஹ்வின் கருணையை வேண்டுவதோடு நாம் அதிகமாகச் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் பாவ மன்னிப்பு கேட்பது. ஏனென்றால் பாவங்கள் அல்லாஹ்வின் கருணையை தடுக்கும் திரைகளாக இருக்கின்றன. அந்த திரைகளை அகற்ற நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த துஆ லைலத்துல் கத்ர் இரவுக்காக பிரத்யேகமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ரமலான் மாதம் முழுவதும், குறிப்பாக அல்லாஹ்வின் கருணை பொழியும் இந்த ஆரம்ப நாட்களிலும் ஓதுவது மிகச் சிறந்தது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீயோ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், ஆகவே என்னை நீ மன்னிப்பாயாக. இந்த 2 துஆக்களையும் இந்த முதல் 10 நாட்களில் உங்களால் முடிந்த போதெல்லாம் ஓதி வாருங்கள். இந்த துஆக்களை ரமலானின் முதல் 10 நாட்களில் மட்டும் ஓதுவதல்ல. இந்த நாட்கள் முழுவதும் உங்களால் முடிந்த போதெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கலாம். நடக்கும்போதும், அமரும்போதும், உங்கள் அன்றாட வேலைகளைச் செய்யும்போதும் உங்கள் நாவுகள் இந்த திக்ரில் நிலைத்திருக்கட்டும். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சில முக்கிய நேரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நோன்பாளி நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கும் துஆ மறுக்கப்படுவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இஃப்தார் நேரத்தில் இந்த துஆக்களை உருக்கமாக கேளுங்கள். அதேபோல் இரவின் கடைசி பகுதியான சஹர் நேரத்தில் எழுந்து இந்த துஆக்களைக் கொண்டு அல்லாஹ்விடம் கையேந்துங்கள்.